ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் லேபில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோல்ஸுக்குள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக ஸ்ட்ரிங் மேனிபுலேஷனுக்குள்ள எக்ஸாம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ்னால் என்ன, ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே எதெல்லாம் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவோம். First, flow control in Python. Flow control is used to manage the execution flow of a program using conditional statements, loops. அதாவது flow control அப்படிங்கிறது flow of execution மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. conditional statements அப்படிங்கிறது if, elif, else statement எடுத்துக்கிறோம். லூப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் லூப், ஒய் லூப், நெக்ஸ்ட்டு பிரேக் அண்ட் கண்டினியூ. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை பைத்தான் ஐடியில் எப்படி ரன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பைத்தான் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். பைத்தான் 3.12 வெர்ஷனில் பைத்தான் ஐடியை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் ஐடி ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு நியூ ஃபைல். ஸோ இங்கே ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நான் FIRST டாட் பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் PYன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு இங்கே மேலே டிஸ்பிளே ஆகிட்டு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1.pyன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் டைப் பண்ண வேண்டியதான். ஸோ இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் check if a number is positive, negative or 0. ஒரு நம்பரு பாசிட்டிவ் நம்பரா, நெகட்டிவ் நம்பரா ஆர் ஜீரோவா அப்படிங்கிறத இஃப் elif ஸ்டேட்மெண்ட் மூலிமா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் தான். நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்புட் மெத்தட் வழியாக ஒரு வேல்யூ கெட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் நம்பர் கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் பாசிட்டிவ் நம்பர்னு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு எல்இஃபில் நம்பர் லெஸ் தென் 0வாக இருந்தால் நெகட்டிவ் நம்பர்னு அவுட்புட் வரும். ஸோ ரெண்டு கண்டிஷனே ஃபால்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஸோ திரும்ப நான் ஃபைல் போய்ட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் மாடல் F5. ஸோ என்டர் நம்பர்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8ன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு பாசிட்டிவ் நம்பர்னு வந்துட்டு. ஸோ திரும்ப நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். திரும்பவும் நான் ரன் பண்ணுறேன். திரும்ப என்டர் நம்பர்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் -4ன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு நெகட்டிவ் நம்பர்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நமக்கு பாசிட்டிவ் நம்பர் வந்துச்சு. செகண்ட் டைம் -4ன்னு கொடுத்ததுனால elif ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட், அதாவது நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ திரும்ப நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். திரும்ப தேர்ட் டைம் ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் நம்பர்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸோ நம்ம 0ன்னு கொடுத்ததுனால எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்புக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. பிரிண்ட் ஈவன் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 யூஸிங் ஏ ஃபார் லூப். 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் மட்டும் கெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1,11 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இஃப் ஐ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஐயோட வெளி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் 2, 4, 6, 8, 10 வந்திருக்கு. 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 2, 4, 6, 8, 10 தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்னன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன் இன் பைத்தான். ஏ ஃபங்க்ஷன் இஸ் ஏ பிளாக் ஆஃப் ரீயூசபிள் கோட். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பைத்தானில் பிளாக் ஆஃப் ரீயூசபிள் கோடாக இருக்குது. யூ டிஃபைன் ஏ ஃபங்க்ஷன் யூஸிங் டெஃப். ஃபங்க்ஷனை டெஃப்ங்கிற கீவேர்டு வழியாக நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. ஃபங்க்ஷன் டு ஆட் 2 நம்பர்ஸ். அதாவது டெஃப்ங்கிற கீவேர்டு ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே A,B அப்படிங்கிற 2 ஆர்குமெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் A+Bன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு காலிங் ஃபங்க்ஷன் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஆட் 5,3. ஸோ இங்கே ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது 5,3 அப்படிங்கிற 2 வேல்யூஸும் ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகும். அது ஆடுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கிற A,B அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு A+B அப்படிங்கிற வேல்யூ அடிஷன் ஆகி ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகும்போது நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் சம்னு வந்துட்டு
5 + 3 8ங்கிற ரிசல்ட்டு நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். திரும்ப இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு அவுட்டில் சம் 8ன்னு வந்திருக்கு. ஸோ 5 + 3 = 8. ஸோ அதனால் நமக்கு ஆன்சர் சம் 8ன்னு வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு string manipulation in Python. Strings in Python are a sequence of characters. String அப்படிங்கிறது பைத்தான் பொறுத்த வரைக்கும் a sequence of characters எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு you can use indexing, slicing and built-in functions to manipulate them. Indexing, slicing and built-in functions வழியாக ஸ்ட்ரிங்கை நம்ம மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே கோடிங்கை நான் டைப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு SS = பைத்தான் ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் அப்பர் கேஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு S.upper அப்படிங்கும்போது பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கு அப்பர் கேஸில் வரும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் லோவர் கேஸ்னு கொடுத்துருக்கேன். S.lower அப்படிங்கும்போது பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கு லோவர் கேஸில் நமக்கு அவுட்புட் ஆகும். நெக்ஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட லெங்க்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு 6 லெட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு இண்டெக்ஸிங், அதாவது 6ன்னு கொடுத்ததுனால நமக்கு ஃபஸ்ட்டு 6 கேரக்டர்ஸ் மட்டும் அவுட்புட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ S-1. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு அப்பர் கேஸ் அப்படிங்கும்போது S.upper அப்படிங்கும்போது பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கு அப்பர் கேஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு லோவர் கேஸில் பைத்தான் ப்ரோக்ராமிங் அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதோட லெங்த் அப்படிங்கிறது 18. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ ஸ்பேஸையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக நமக்கு இதோட லெங்த் அப்படிங்கிறது 18 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 6 லெட்டர்ஸ் அப்படிங்கும்போது PYTHY அப்படிங்கிற பைத்தான் மட்டும் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ்ன்னு கொடுக்கறதுனால நமக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஃபுல்லாக ரிவர்ஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கவுண்ட் வவல்ஸ் இன் எ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை வவல்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. ஃபஸ்ட்டு டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கவுண்ட் வவல்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே டெக்ஸ்ட்டுங்கிற ஆர்குமெண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வவல்ஸ் AEIOU அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துருக்கேன், கேபிட்டல் லெட்டர்லையும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கவுண்ட்ஸ் = 0 அப்படிங்கிற வேல்யூ கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபார் கேர் இன் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அதாவது டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கேரக்டர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஃப் கேர் இன் வவல்ஸ், அதாவது கேரக்டரில் வவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் ப்ளஸ் =1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ வவல்ஸ் எத்தனையோ அத்தனை வவல்ஸும் கவுண்ட் ஆகி ஃபைனலாக நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்டர் ஏ சென்டென்ஸ்னு வரும். ஸோ நம்ம என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறோமோ அது சென்டென்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் வவல்ஸ்னு வந்துட்டு கவுண்ட் வவல்ஸுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நம்ம என்ன ஸ்ட்ரிங்கை கொடுத்தோமோ அந்த ஸ்ட்ரிங்கு சென்டென்ஸுங்கிற வேரியபிள் வழியாக டெக்ஸ்ட்டுங்கிற ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஃபைனலாக நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். என்டர் ஏ சென்டென்ஸ்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெல்கம்னு கொடுக்குறேன். ஸோ நம்பர் ஆஃப் வவல்ஸ் 3ன்னு வந்திருக்கு. வெல்கம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் EOE. ஸோ 3 வவல்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு அவுட்புட்டில் 3ன்னு வந்திருக்கு. ஸோ திரும்ப நான் ரன் பண்ணுறேன். என்டர் ஏ சென்டென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக் ஆப்பிள்னு கொடுக்குறேன். ஸோ ஐ லைக் ஆப்பிள்னு நம்ம கொடுத்ததுனால ஐ லைக் ஆப்பிள் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கில் 5 வவல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட்டில் நம்பர் ஆஃப் வவல்ஸ் 5ன்னு வந்திருக்கு. ஓகே, இதோட இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் ப்ரோக்ராமுக்குள்ளே எக்ஸாம்பிள் கோடிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.